ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா வாக்கர்ஸ். இன்னைக்கு எபிசோட் முழுக்க ட்ரீம் கப் காம்படிஷன் தான் நடக்க போகுது. ரூஃபெங்கோட ஃபேன்ஸ் கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு ரூஃபெங் செம்ம மாசா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எப்பயும் சொல்ற மாதிரி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ப்ளீஸ் நம்ம சேனலை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ட்ரீம் கப் காம்படிஷன் பாயிண்ட் குவாலிஃபையரோட தேர்ட் மேட்ச் நடக்க போகுது. அதை ஷூட் பண்றதுக்காக மிஸ்டி மேன் அங்க வந்திருக்காரு. வழியில ஈபை அவரை பார்த்துட்டு லிட்டில் எப்படி இருக்கா, அவ வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கிறதா சொன்னீங்களே, எங்க இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு மிஸ்டிமானோ அவ எங்க இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒண்ணும் பண்ண போறது இல்லைன்னு சொல்றாரு. ஈபை எனக்கு தெரிய வேண்டாம், ஆனா அவ உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நல்லா இருந்தானா எனக்கு அதுவே போதும்னு சொல்றாரு. ஈபைக்கு திரும்ப கால்ல லைட்டா வலி ஆரம்பிக்குது. அவரு அதை யோசிச்சுட்டே முதல்ல ஈபைக்கு வலி வரும்போது லிட்டில் ஒன் இதுக்காகலாம் நீ காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம விட்டுறாத, கண்டிப்பா ஜெயிப்பான அவங்க பேசினதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ லெக்ராப் வந்த பையன் அங்க வந்து ஈபையை பார்த்துட்டு உனக்கு திரும்பவும் கால்ல வலி ஆரம்பிச்சிருச்சான்னு கேக்குறான். இவரும் இல்லன்னு சொன்னதும் எனக்கு தெரியும், நான் நேத்தே உன்னை மானிட்டர் பண்ணேன்னு சொல்லி அவன் கட்டெல்லாம் கட்டி விட்டுட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனையா, லைட்டா டிஸ்டர்ப் ஆன மாதிரியே தெரியுறேன்னு கேட்டதுக்கு ஈபை ஒன்னும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆடிட்டோரியத்துல காம்படிஷனுக்காக எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டாங்க. யுந்தோ ஈபையை சேர பண்றதுக்காக ஃப்ரண்ட் லைன்ல வந்து அவங்க கோச் கூட நின்னுட்டு இருக்காங்க. காம்பியரிங் பண்றவங்களும் சொல்றாங்க ஈபை இந்த மேட்ச்ல கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும், அப்பதான் அவரால் ட்ரீம் கப் காம்படிஷனுக்கு போக முடியும். ஒருவேளை தோத்துட்டாருன்னா ஈபை இன்னையோட ஸ்விமிங் காம்படிஷன் விட்டு வெளியே போக வேண்டியதான் சொல்லிட்டு இருக்கும் போது லாஸ்ட் எபிசோட்ல பார்த்த யாங் ஈபை கிட்ட சொல்றா, இன்னைக்கு மேட்ச்ல நீங்க கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் ஐடியல், அதுக்காக நான் உங்களுக்கு விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு நான் ரொம்ப டஃப்பான கேண்டிடேட்டா தான் இருக்க போறேன்னு சொன்னதும் ஈபையும் ஆல் தி பெஸ்ட்னு சொல்றாரு. ஈபை எப்பயுமே காம்படிஷன் போறதுக்கு முன்னாடி யுந்தோ சொல்லி கொடுத்த மாதிரியே அவரோட மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த பையனும் பண்றான். ஆடிட்டோரியத்துல உள்ள எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்றாங்க. எல்லாரும் ஸ்டார்டிங் பொசிஷன்ல ரெடியா இருக்கும் போது ஈபை திரும்பவும் அந்த எக்ஸசைஸே பண்ணிட்டு இருக்காரு. இதை எல்லாருமே மானிட்டர் பண்றாங்க. இன்னைக்கு ஈபையோட பிஹேவியர் கொஞ்சம் வியர்டாவே இருக்குன்னு காம்பியர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. விசில் சவுண்ட் கேட்டதுமே எல்லாருமே ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஆனா ஈபை 30 செகண்ட்ஸ் டிலேவா கடைசியா தான் உள்ள குதிக்கிறாரு. அதை பார்த்ததுமே ஈபையோட கோச் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. 30 செகண்ட்ஸ் லேட்டா குதிச்சிருக்கான், கண்டிப்பா இன்னைக்கு இவன் தோத்து தான் போக போறான்னு சொல்லி அங்க புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. யுந்தோவையும் சேர்த்து பயமுறுத்தி விட்டுட்டு இருக்காரு. ஹெட் கோச் நீ தயவு செஞ்சு டென்ஷன் ஆகி எல்லாரையும் டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லி அவர் சத்தம் போட்டு அமைதியா இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஈபை தான் லாஸ்டா ஸ்விம் பண்ணிட்டே இருந்தவர். ஸ்விம் பண்ணும்போதே நேத்து அந்த லெக்ராம் வந்த பையன் இவன் கிட்ட பேசினதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. உங்களுக்கு ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈபை கூட ஒரு பையன் எப்பயுமே காம்பீட் பண்ணிட்டே இருப்பான். 2 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல்ஸ்க்கு போலாம், ஃபேர் காம்படிஷன் வச்சுக்கலாம். அவங்க அப்பா இறந்து போயிட்டதுனால கூட அவன் அவனோட ஸ்விமிங் காம்படிஷனை கைவிட்டுட்டு வெளியே போயிடுவான். லெக்ராம் வந்த பையன் ஈபை கிட்ட அவனை மென்ஷன் பண்ணி அன்னைக்கு நீ நான் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணணும்னு நினைச்சிட்டே ஸ்விம் பண்ண, ஆனா அந்த பையன் உன்னை வின் பண்ணணும்னு நினைச்சிட்டு ஸ்விம் பண்ணான், அதனாலதான் அவன் தோத்து போயிட்டான். அவன் தோத்து மட்டும் போகல, அவனோட கனவை உன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கும் சேர்த்து நீ தான் ரெஸ்பான்சிபிள். காம்படிஷன்ல நீ மத்தவங்களை காம்பீட் பண்றன்னு நினைச்சிட்டு போகாத, நீ ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணணும்னு நினைச்சிட்டே போ, அப்பதான் வின் பண்ண முடியும்னு சொல்லி அனுப்புறான். அதை ஈபை யோசிச்சுட்டே என்னோட ஸ்விம்மிங் ஃபாஸ்ட் பத்தாது, நான் இன்னும் ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணணும், இன்னும் ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணணும்னு சொல்லிட்டே ஸ்விம் பண்ணிட்டே இருக்காரு. மத்தவங்களுக்கு சான்ஸே கொடுக்காம 47.88 செகண்ட்ல ஈபை ஃபர்ஸ்டா வந்துட்டாரு. அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஈபையோட கோச் முகத்துல கொஞ்சம் ரிலாக்ஸேஷனே தெரியுது. ஈபைக்கு இன்னைக்கு ஜெயிச்சதுனால எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுனால அவர் ட்ரீம் கப் காம்படிஷன் டாப் 8க்குள்ள நுழைஞ்சிட்டாரு. சோ இனி ட்ரீம் கப் ஃபைனல் காம்படிஷன்ல நுழைஞ்சிடலான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல ஈபைய தன்னோட ஐடியல்னு சொல்லிட்டு இருந்த அந்த யாங்ன்ற பையன் தான் வந்திருக்கான். அவன் வந்ததும் ஈபை அவரை பார்த்து இப்ப நீ உன்னை என்னோட ஐடியல்னு சொல்லிக்கலாம்னு கேட்டதுக்கு கண்டிப்பா நீங்க தான் என்னோட ஐடியல்னு அந்த பையன் சொல்றான். ஈபை ஜெயிச்சதுமே யுந்தோவா தான் பாக்குறாரு. யுந்தோவும் ஈபைய பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே அங்க உள்ள ஃபேன் சர்க்கிள் எல்லாம் பார்த்தா மிஸ்டி மேன் ஈபையோட ஸ்விம்மிங் மேட்ச வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. யுந்தோவும் மிஸ்டி மேனை பாக்குறாங்க, மிஸ்டி மேனும் யுந்தோவை பாக்குறாரு. அப்படியே பார்த்தா அன்னைக்கு காம்படிஷனை பாக்குறதுக்கு அவ்வியாங்கும் வந்திருக்காரு. அவர் போன்ல லிட்டில் ஒன்னோட போட்டோவை பார்த்துட்டே சொல்றாரு, உன்னோட ஈபை இன்னைக்கும் வின் பண்ணிட்டான், நீ அவன் வின் பண்றத கண்டிப்பா நேர்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் எனக்கு தெரியும், லிட்டில் ஒன் எழுந்து வா, அடுத்த மேட்ச கண்டிப்பா நீ நேர்ல வந்து பார்க்கணும்னு சொல்றாரு. மிஸ்டி மேன் ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியே வரும்போது யுந்தோ அவங்கள மீட் பண்ணி நான் ஈபை லிட்டில் ஒன்னை மீட் பண்றத பத்தி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேனே, என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு மிஸ்டி மேன் கண்டிப்பா நான் ஈபை லிட்டில் ஒன்னை பாக்குறதுக்கு அலோ பண்ணவே மாட்டேன்னு சொன்னதும் யுந்தோ லிட்டில் ஒன் கண்டிப்பா ஈபைய பார்க்கணும்னு நினைப்பான்னு உங்களுக்கு தெரியும், அதுக்காக தானே ஈபை விளையாடுற மேட்ச் எல்லாம் வீடியோ எடுத்து லிட்டில் ஒன் கிட்ட போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு மிஸ்டி மேன் சொல்றாரு, நீ கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்க, ஆனா இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஈபைய அடிச்சு நொறுக்கணும்னு எனக்கு தோணும், ஆனா நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு நாள் லிட்டில் ஒன் எழுந்து வந்து நான் அவனை அடிச்சிட்டேன்னு தெரிஞ்சா அவ வருத்தப்படுவா, ரெண்டாவது நீயும் வருத்தப்படுவியன்னு சொல்லிதான் நான் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கேன். லிட்டில் ஒனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் இதே மாதிரி என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க மாட்டேன், தயவு செஞ்சு நீ ஈபை கிட்ட என் பக்கமே அவனை வர வேண்டாம்னு சொல்லி வை, அப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பு இல்லைன்னு கோபமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. மதியானம் ரூஃபெங் பார்ட்டிசிபேட் பண்ண போற 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல்
காம்படிஷன் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஹார்டி ஆஃப் தி வெஸ்ட் லின்னோட டீம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போயும் அந்த சவுத் பிசிக்கல் டீம்ல உள்ள ஃபீமேல் டீம் கேப்டனையா லவ் பண்ணிட்டு இருக்க? நீ ஹார்டி ஆஃப் தி வெஸ்ட், உன்னோட டேஸ்ட் ஏன் இவ்வளவு மட்டமா போச்சுன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ லவ் பண்றனா கண்டிப்பா ஆல்ரெடி கோல்ட் மெடல் வாங்கியிருக்கா. அந்த புகழ் கூட சேர்த்து உன்னோட புகழையும் சேர்த்து வச்சுக்கணும்னு சொல்லி முடிவு பண்றியான்னு சொல்லி கொஞ்சம் கோச்சோட அசிஸ்டன்ட் அழகா இல்ல நீ ஏன் அவளை போய் லவ் பண்ற மாதிரிலாம் மீனிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா வந்த யுந்தோ இதை கேக்குறாங்க. அவங்க பின்னாடியே வந்த ஈபையும் ரூஃபெங்கையும் அமைதியா இருக்க சொல்லி அவங்களும் இதை கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி தப்பு தப்பா பேசுறத கேட்டதுமே ரூஃபெங்கு கோவம் வந்துருது. போய் லின்னோட சட்டையை பிடிச்சு அவர் கூட சண்டைக்கு போறாரு. லின்னும் நான் அவளை லவ் பண்ணா உங்களுக்கு ஏன் பாஸ் ரொம்ப கடுப்பாகுது, உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு ரூஃபெங் அவகிட்ட போகாத தள்ளியே நில்லுன்னு சொல்றாரு. லின்னும் மல்லுக்கு நான் அவளை அப்படி லவ் பண்ணனா என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு. ரூஃபெங்கும் வழக்கம் போல அப்போ ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல்ல காம்படிஷன் வச்சுக்கலாம், நான் வின் பண்ணிட்டேன்னா நீ இனிமே அவளுக்கு எதிர்க்கவே வரக்கூடாது, அவ வழியில நீ குறுக்கிடவே கூடாதுன்னு சொல்றாரு. லின்னும் கேட்டுட்டு ஒருவேளை நீ தோத்துட்டனா காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர போற பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உன்னால சரியா நீந்த முடியலன்னு நீ வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிடணும், இனிமே நீ ஸ்விம்மிங் பூல் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ரூஃபெங்கும் ஓகேன்னு சொல்லி அந்த பெட்டுக்கு ஒத்துக்கிறாரு. இது எல்லாத்தையுமே மேல இருந்து கோச்சோட அசிஸ்டன்ட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. லின்னும் அவரோட டீமும் அந்த இடத்த விட்டு கிளம்பினதும் கோச்சோட அசிஸ்டன்ட் கீழே வந்து ரூஃபெங் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரூஃபெங் யுந்தோவையும் ஈபையும் நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும் வெளியே போங்கன்னு சொன்னதும் கோச்சோட அசிஸ்டன்ட் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, காம்படிஷனுக்கு முன்னாடி யார் கூட இப்படி பெட் கட்டக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி ரூஃபெங்க சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ரூஃபெங்கும் விட்டு கொடுக்காம எனக்கு அறிவு இல்லையா நான் கேக்குற, உனக்கு முதல்ல அறிவு இருக்கா, நீ சவுத் பிசிக்கல் காலேஜோட ஃபீமேல் டீம் கேப்டன், நமக்கு எப்பயுமே அப்போனண்டா இருக்கிற ஒருத்தன் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றான், அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கியே, நீ முதல்ல ஓ மேல என்ன தப்பு இருக்குன்னு பாரு, அதுக்கப்புறமா மத்தவங்களை குத்த சொல்றதுக்கு வான்னு சொல்லி கோபமா சொல்றாரு. அதுக்கு அசிஸ்டன்ட்டும் அவன் என்ன லவ் பண்றான் பண்ணலன்றது என்னோட பிசினஸ், அதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு கேட்டதுக்கு ரூஃபெங் அது உன்னோட பிசினஸ் தான், ஆனா நீ உன்னோட முகத்தை கண்ணாடியில பாக்குறியா இல்லையா, கண்ணை திறந்து நல்லா பாரு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை அவன் லவ் பண்றேன்னு சொல்றானா கண்டிப்பா உன்னை ஏமாத்துறதுக்காக தான் இருக்கும், கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியான்னு சொல்லி திரும்ப இவங்க பையன் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாரு. அதை கேட்ட கோச்சோட அசிஸ்டன்ட் கோபத்துல ரூஃபெங்க ஓங்கி ஒரு அறையிறாங்க. ரூஃபெங்கும் சாரி நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன், ஆனா மத்தவங்க உன்னை ஹர்ட் பண்றத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, கவலைப்படாத, ஆனாலும் சரி இன்னைக்கு நான் கண்டிப்பா மேட்ச்ல வின் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அவங்க எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த லின்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லின் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி காம்படிஷனுக்கு முன்னாடி பெட் கட்டுறது தப்பு, ரூஃபெங் தான் உங்ககிட்ட பெட் கட்டினா, இப்ப நம்ம அவன் மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் இனிமே எந்த மேட்ச்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமான்னு கேட்டதுக்கு லின்னும் சொல்றாரு அவன் இன்னைக்கு அப்படி பிஹேவ் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா இதுவும் நமக்கு நல்லதுதான், இந்த மாதிரி ஒரு மனநிலையில கண்டிப்பா அவனால வின் பண்ண முடியாது, நான் இன்னைக்கு டெஃபினட்டா அவனை வின் பண்ணிடுவேன், எனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், நீங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு. 1500 மீட்டர் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போது ஸ்விம்மர்ஸ் எல்லாருமே ப்ரீ வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும் போது காம்பியரிங் பண்றவங்க லாஸ்ட் டைம் ட்ரீம் கப் காம்படிஷன்ல 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலோட சாம்பியன் ரூஃபெங் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறதுனால ரொம்ப ஈகராவே இருக்க மேட்சை பாக்குறதுக்குன்னு சொல்லி ரூஃபெங்கோட அருமை பெருமைகள் எல்லாம் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்காங்க. எப்பயும் போல ரூஃபெங்கோட அம்மா அப்பா ஒரு பெரிய பட்டாளத்தோட அவரை சியர் அப் பண்றதுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் யுந்தோவும் அவங்க கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. ரூஃபெங் ப்ரீ வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும் போதே ஈபை அசிஸ்டன்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க இன்னைக்கு ரூஃபெங்கோட ஸ்டைலே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, எப்பத்த விடவும் இவன் இன்னைக்கு ரொம்ப அரகண்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது லின் ரூஃபெங் கிட்ட சொல்றாரு பெட்டு கட்டிருக்கா மறந்துடாத, தோத்துட்டனா தோல்வியை ஏத்துக்கிறதுக்கும் மனப்பான்மை வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெஃப்ரி விசில் ஊதுனதுமே எல்லாருமே ஸ்விம்மிங் பூல்குள்ள குதிச்சிட்டாங்க. ரூஃபெங் ஸ்டார்டிங் எடுத்ததுமே ரொம்ப ஃபாஸ்டா ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாரு 100 மீட்டர்ஸ் மாதிரி, ஆனா இவங்க 1500 மீட்டர்ஸ்ல ஸ்விம் பண்ணி ஆகணும். இதை பார்த்ததும் ரெண்டு கோச்சும் பேசிக்கிறாங்க இவனுக்கு என்ன பைத்தியமா, ஸ்டார்டிங்லேயே இவ்வளவு ஃபாஸ்டா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சானா 1500 மீட்டர்ஸ் இவன் திரும்ப திரும்ப போயிட்டு வரதுக்குள்ள இவனோட எனர்ஜி எல்லாம் கம்மியாயிடும், இவனால எப்படி வின் பண்ண முடியும்னு பேசிட்டு இருக்காங்க. லின்னும் ரூஃபெங்கும் தான் எல்லாருக்கும் ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட மேட்சை மானிட்டர் பண்ணிட்டு இருந்த கோச்சோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க இன்னைக்கு ரூஃபெங்கோட ஸ்விம்மிங் போஸ்டர் எப்பயும் போல இல்ல, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு. அப்ப லெக்ரப் வந்த பையன் சொல்றான் அவன் ரெண்டு பக்கமும் ஈக்குவலா கொடுத்து ஸ்விம் பண்ணாம பாடியில ஒரு சைடு மட்டும் தாங்கி தாங்கி ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான், ஏதோ தப்பு நடக்க போகுது, இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். 100 மீட்டர்ஸ் முடிஞ்சு திரும்ப 200 மீட்டர்ஸ் முடிஞ்சு வரும்போது ரூஃபெங்க பீட் பண்ணி லின் ஃபர்ஸ்டா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப ஈபையோட கோச் ஹெட் கோச் கிட்ட ரூஃபெங்கையே ஒருத்தன் பீட் பண்ணுவான் நான் நினைச்சு கூட பார்க்கல, இந்த லின் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டானான்னு கேட்டதும் ஹெட் கோச் சொல்றாங்க லின் அவ்வளவு ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணல, இன்னைக்கு ரூஃபெங் ரொம்ப ஸ்லோவா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான், அவனோட ஸ்பீடு குறைஞ்சிடுச்சுன்னு. அங்க ஸ்டேடியத்துல உள்ள எல்லாருக்குமே இது ஷாக் தான். ரூஃபெங் இந்த ட்ரீம் கப் காம்படிஷன் ஆரம்பிச்சதுல இருந்து யார்கிட்ட இது வரைக்கும் தோத்ததே கிடையாது, இந்த வாட்டி தோத்துட்டாருன்னா ஃபர்ஸ்ட் அவரை தோக்கடிச்ச பெருமை லின்னுக்கு போயிடும். அப்ப தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும் போது ரூஃபெங் யோசிச்சு பாக்குறாரு இவரோட ஷோல்டர் பெயினுக்காக இவர் டாக்டர் செக் பண்ண போயிருப்பாரு. அப்ப டாக்டர் உன்னோட
ஷோல்டர்ல உள்ள ஜாயிண்ட் விலகி இருக்கு, நீ இமீடியட்டா சர்ஜரி பண்ணியே ஆகணும், கொஞ்ச நாளைக்கு ஸ்விம் பண்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு சர்ஜரிக்கு வந்து அட்மிட் ஆகுன்னு சொல்லியிருப்பாரு. ரூஃபெங் அதெல்லாம் யோசிச்சுட்டே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும் போது 2வது பொசிஷன்ல வந்துட்டு இருந்த ரூஃபெங்க இன்னும் 2 பேர் 3 பேருன்னு சொல்லி கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்பதான் ஈபை கோச்சோட அசிஸ்டன்ட் எல்லாருமே அவரோட லெஃப்ட் ஷோல்டரை பாக்குறாங்க. ரூஃபெங்க்கு லெஃப்ட் ஷோல்டர்ல ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சது பயங்கரமா வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஒரு பக்கமா தாங்கி ஸ்விம் பண்ணிட்டு இருக்காரு. கோச்சோட அசிஸ்டன்ட் ஹெட் கோச் கிட்ட தயவு செஞ்சு காம்படிஷனை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ரூஃபெங் ஒரு அடமெண்ட், அவன் கண்டிப்பா மேட்ச் முடியாம வரமாட்டான், இன்னும் 900 மீட்டர்ஸ் அவன் ஸ்விம் பண்ணியே ஆகணும், இதே நிலைமையில ஸ்விம் பண்ணிட்டு இருந்தானா அவன் கடைசியா தான் வருவான், இது சரி இருக்காதுன்னு சொன்னதும் ஹெட் கோச்சும் கிட்டத்தட்ட காம்படிஷன் பாதி கிட்ட வந்துடுச்சு, ரூஃபெங் ஸ்விம் பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. யுந்தோ ரூஃபெங்கோட அம்மா அப்பா கூட சேர்ந்து அவரை சியர் அப் பண்ணிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ரூஃபெங் முன்னாடி எல்லாரும் போயிட்டாங்கன்ற நிலைமையில அவர் எகைன் யோசிச்சு பாக்குறாரு. டாக்டர் உனக்கு நான் இமீடியட்டா சர்ஜரி ரெடி பண்ணவான்னு கேட்டதுக்கு ரூஃபெங் இப்ப நான் சர்ஜரி பண்ணா எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு கேக்குறாரு. டாக்டரும் 9 months எடுக்கணும்னு சொன்னதுக்கு 9 monthsனா கிட்டத்தட்ட 1 year, என்னோட ஒரு காம்படிஷன் செஷனே முடிஞ்சு போயிடும், நான் நெக்ஸ்ட் இயர் வந்து அட்மிட் ஆயிக்கிறேன்னு சொன்னதுக்கு டாக்டர் சத்தம் போடுறாரு. ரூஃபெங் டாக்டர் கிட்ட என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு காம்படிஷனுக்குள்ள வந்திருக்கான், நானும் அவனும் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் 2 பேரும் ஒன்னா ட்ரீம் கப் காம்படிஷன்ல கோல்டு மெடல் வாங்குவோன்னு, நான் இப்ப இந்த சான்ஸை விட்டுட்டேன்னா திரும்ப இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்குள்ள கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், சோ நான் கண்டிப்பா ஸ்விம் பண்ணியே ஆவேன். அதுக்கும் மேல ஒரு லூசு ஒருத்தி இருக்கா, எப்பயுமே காம்படிஷன் அப்ப கோச் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப டெலிஷியஸான சாப்பாடு சமைச்சிட்டு வந்து கொடுப்பா, நான் அதையும் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி கோச்சோட அசிஸ்டன்ட்டுக்காகவும் அந்த இடத்துல திங்க் பண்றாரு. அப்புறம் நான் கண்டிப்பா அவளுக்காக வின் பண்ணியே ஆகணும்னு கைய ரொம்ப ஃபோர்ஸா சுத்திட்டே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதபடி ரொம்ப ஃபாஸ்டாவே ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசி 100 மீட்டர்ஸ் வரும்போது லின்னையும் பின்னுக்கு தள்ளி ஃபர்ஸ்ட் வந்து வின் பண்ணிடுறாரு. இவ்ளோ கலையபரத்துக்கு அப்புறமா அவர் வின் பண்ணதை பார்த்ததும் ஹெட் கோச்சோட கண்ணெல்லாம் கலங்குது. இந்த பையன் நம்ம எல்லாரையும் அவ்வளோ டென்ஷன் ஆக்கிட்டான்னு சொல்லி கண் கலங்குறாங்க. உங்க எல்லாருக்கும் டைம் கிடைச்சதுன்னா இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸை மட்டும் ஆன்லைன்ல பாருங்க. நம்ம லைஃப்ல உங்களுக்கு எதுவுமே சரியாகலையே நினைக்கும் போது இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பா நமக்குள்ள ஒரு உத்வேகம் கிடைக்கும். வெளியே வந்ததுமே ரூஃபெங் லின்ன பார்த்து பெட் கட்டன் ஞாபகம் இருக்குல்ல, இனிமே அவ பக்கம் உன்னை பார்த்தேன் கொண்டே புடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இவங்க வெளியே வந்ததும் கோச்சோட அசிஸ்டன்ட் ஸ்டில் ரூஃபெங் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அவரு அவங்க கிட்ட கோபமா என்ன தயவு செஞ்சு டென்ஷன் ஆக்கிட்டே இருக்காத, நான் அப்புறமா டாக்டரை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் போது லின் திரும்ப அங்க வராரு. அவர் பார்த்ததுமே ரூஃபெங் உனக்கு தான் அப்பவே சொன்னலடா திரும்ப இங்க வரக்கூடாது, நீ இப்ப எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது லின் சொல்றாரு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அட்லீஸ்ட் நான் அவகிட்ட ஒரு குட் பை கூட சொல்லாம போயிட்டேன்னா அவ என்ன பத்தி என்ன நினைப்பா வருத்தப்படுவாள்னு சொன்னதுக்கு ரூஃபெங்கும் ரொம்ப ஓவரா சீனை போடாது, அவகிட்ட குட் பை மட்டும் சொல்லிட்டு போயிடணும், ஒன்னால அவ அழுதான்னு தெரிஞ்சதுன்னா மவனி நீ செத்தடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. லின்னும் கோச்சோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமான்னு கேக்குறாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போறாங்க. திரும்ப ரூஃபெங்கோட கபோர்ட்ல ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கும். இவர் அதை எடுத்துட்டு அந்த குட்டி பையன் அங்க உட்காந்து விளையாடிட்டு இருப்பான். அவனுக்கு கரப்பாம்பூச்சினாலே பயம். அவன் கிட்ட நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அவனும் கிஃப்ட்னு சிரிச்சுட்டு என்ன கேப்டன் கொடுக்க போறீங்கன்னு சந்தோஷமா கேட்கும் போது இவர் அந்த கரப்பாம்பூச்சி அவனோட ட்ரெஸ்கள் எல்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்காரு. அப்போ அங்க ஈபையும் லெக்ராம் அந்த பையனும் வராங்க. ஈபை ரூஃபெங் கிட்ட உனக்கு ஷோல்டர்ல என்ன ஆச்சு, உண்மையிலேயே அடிபட்டிருக்கா சொல்லுன்னு சொன்னதுக்கு ரூஃபெங் திரும்பவும் எனக்கு அடிலாம் படலடா, அடிபட்டிருந்தா நான் எப்படிடா வின் பண்ணிருப்பேன், நான் சும்மா அந்த லின்ன பயமுடுத்துற மாதிரி பயமுடுத்தி ஜெயிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தேன், அவனும் நல்லா ஏமாந்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சா ஈபை வருத்தப்படுவான்றதுனால இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி அப்பயும் அவரோட கெத்த விட்டு கொடுக்காமலே பேசிட்டு இருக்காரு. ஆனா ஈபை நல்ல ஃப்ரெண்ட் இல்லையா, இது எதையுமே அவர் நம்பவே இல்ல. நீ சொல்றதெல்லாம் நான் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன், உனக்கு அடிபட்டிருக்கு வா டாக்டர் கிட்ட போலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. விட்டு கொடுக்காம ரூஃபெங்கோ எனக்கு அடிலாம் ஒன்னும் படல, வரியா 2 பேரும் ரெஸ்லிங் வச்சுக்கலாம், யார் வின் பண்றாங்கன்னு பாக்கலாமான்னு சொல்றாங்க. சரி ஓகே வாடான்னு சொல்லிட்டு 2 பேரும் மேட்சுக்கு ரெடி ஆவறாங்க. அந்த குட்டி பையனும் ரூஃபெங் கிட்ட நீ மட்டும் வின் பண்ணிட்டனா நான் என்னோட கபோர்ட்ல இருக்கிற எல்லா லாலிபாப்பையும் உன்கிட்டே கொடுத்துடுறேன்னு சொல்லி பெட் காட்டியிருக்கான். கிட்டத்தட்ட ஈபை தான் வின் பண்ண மாதிரி போகும்போது டக்குன்னு கோச்சோட அசிஸ்டன்ட் கதவு திறந்துட்டு உள்ள வந்துடுறாங்க. அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ல ஈபை திரும்பும் போது டக்குன்னு ரூஃபெங் அவரோட கையை கீழே கவுத்து வின் பண்ணிடுறாரு. ஈபையும் நீ என்ன சீட் பண்ணிட்டடான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது, நான் வின் பண்ணிட்டேன் போடான்னு சொல்லிட்டு ரூஃபெங் அங்க இருந்து போனதும் கோச்சோட அசிஸ்டன்ட் அவன் கிட்ட போய் ஏன்டா மல்லுக்கு போறேன்னு கேட்டதுக்கு ஈபை சொல்றாரு பின்ன அவனுக்கு அடிபட்டு இருக்கான்னு எப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும், நீ தான் பாதிலேயே வந்து கெடுத்துட்டேன்னு சொன்னதும் உண்மையிலேயே அவனுக்கு அடிபட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. தெரியல, ஆனா இப்ப வரைக்கும் அவன் நல்லா இருக்க மாதிரி தான் சொல்றான், நல்லா இருப்பான்னு நம்புவோன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல மிஸ்டி மேன் ஈபையோட ஸ்விம்மிங் வீடியோவெல்லாம் அவங்களோட தங்கச்சிக்கு போட்டு காமிச்சிட்டு உண்மையிலேயே ஈபைய பாக்கணும்னு நினைச்சேன்னா எழுந்து அண்ணா கிட்ட சொல்லு, அண்ணா நான் ஈபைய பாக்கணும்னு எப்பாடு பட்டாவது அவனை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன், தயவு செஞ்சு எழுந்து வந்துருன்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கி பேசிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த லிட்டில் ஒனோட கை லைட்டா அசையுது. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நம்ம கிட்டத்தட்ட எபிசோட்ஸோட எண்டிங் நெருங்கி வந்துட்டே இருக்கும். சோ நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா லிட்டில் ஒன் கண் திறந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே யார்
யார் தான் ஈபைக்கு ட்ரக் கலந்து கொடுத்தாங்கன்ற உண்மை வெளிவருமான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.